லக்கி டைம்ஸ் வியூவர்ஸுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம லக்கீஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிள் ரெசிபி அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்பைசி ஸ்நாக்ஸ். என்னதுன்னா ஹாட் அண்ட் கிறிஸ்பி மேகி பக்கோடா. ஸோ இந்த மேகி பக்கோடா பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் மக்களே. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பேச்சுலர்ஸும் சரி, ஃபேமிலி மேட்ஸும் சரி, யார் வேணா இந்த டிஷ்ஷை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி மினிமலான இன்கிரீடியன்ஸ்ல தான் வந்து இந்த டிஷ் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். மேகி பக்கோடாக்கு தேவையான பொருட்களை இப்ப பார்ப்போம். மேகி எப்படி நம்ம வந்து 2 மினிட்ஸ்ல பண்ணுவோமோ இந்த டிஷ் +3 பண்ணி 5 மினிட்ஸ்ல இந்த டிஷ்ஷை வந்து நம்ம பண்ணலாம். வெரி கிறிஸ்பி, ஹாட் அண்ட் ஸ்பைசி, டெலிஷியஸான சூப்பரான ஸ்நாக்ஸ் இன்னைக்கு மேகி பக்கோடா பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். சூப்பரான டெலிஷியஸான ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிற மேகி இங்க வச்சிருக்கோம். 2 பிளாக்ஸ் நம்ம மேகி வந்து வேக வச்சிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை போட்டுக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருந்த கிரீன் சில்லிஸ். சில்லி வந்து கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பைசினஸ் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பண்ண சீக்ரெட் மசாலா. சீக்ரெட் மசாலாலாம் ஒன்றும் இல்லை மக்களே. நம்ம சில்லி பவுடர், பெப்பரு, சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான மசாலாவை தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலாவை, அதாவது இந்த சீக்ரெட் மசாலாவை நம்ம கலவையில் ஆட் பண்ணிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரட் மிகப்பெரிய சீக்ரெட்டான மேகி மசாலா. ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக வந்து நம்ம வந்து கடலை மாவு வச்சுருக்கோம், அதாவது பேசன் ஃப்ளார் வச்சுருக்கோம். இதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அளவுலாம் இல்லை, இது பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலவையில் வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம், அதாவது பேசன் ஃப்ளார் சேர்த்துருக்கோம் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக. பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலவையை வந்து சின்ன பால்ஸாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல கையில் ஒட்டாமல் வரணும்னா லைட்டாக நீங்கள் வந்து வாட்டரை வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ரா மேகியை கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழகாக கோட் பண்ணுங்கள். நல்ல இது வந்து கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். கோட் பண்ணி வச்சிருந்த மேகி பாலை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வேரியேஷனா நம்ம வந்து சீஸ் கூட ஸ்டஃபிங் பண்ணி சீஸ் மேகி பக்கோடா கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேகி பால்ஸ் வந்து சூப்பராக ரா மேங்கியோட கவர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம ஆயில வந்து ஹீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வெரி சிம்பிள். ஸோ இந்த மேகி பால்ஸை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மேகி பால்ஸும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான கிரன்ச்சியான ஒரு சத்தம் வருது. சூப்பரா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா மேகி பால்ஸை வந்து ஸ்லோவா திருப்பிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். சின்ன பசங்க யாராச்சும் நீங்களோட வீடியோ பாக்குறீங்கன்னா தயவு செய்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டிங் பண்ணும்போது, அதே மாதிரி சூடான எண்ணெய் பக்கத்துல இருக்கும் போது ஜாகிரதையா பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து எல்டர்ஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு சமைங்க, இல்லைன்னா கண் கூட பாருங்க. என் வீடியோ இல்லைன்னா என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்க தினசரி நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேகி பால்ஸ் வந்து சூப்பரா வந்து ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சிசிலிங்கான ஒரு சவுண்டோட கேக்குதா இல்லையா பாருங்க. அந்த சவுண்டை பாருங்களேன், எவ்வளோ அழகா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு.
உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா. ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மேகி பால்ஸ், அதாவது மேகி பக்கோடா வந்து சூப்பரா கோல்டன் ப்ரௌனா வந்து குக் ஆயிருக்கு. அரோமா வேற லெவல் ஃபென்டாபுலஸா இருக்கு. சோ இத வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் பிளேட்ல வந்து போட்டுக்கலாம். வாவ், டிஷ்யூ பேப்பர் நம்ம எதுக்கு போடுறோம்னா, நம்ம இந்த மேகி பால்ஸ் இருக்கிற எக்ஸஸான ஆயிலை வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து இழுத்துரும். கொஞ்சம் ஆயிலியா கம்மியாகும். ஓகே மக்களே, நம்ம மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிளேட்டிங்க பார்த்துடலாம். பொதுவா வந்து மேகியை வந்து நம்ம பாயில் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நான்வெஜ் மேகி பண்ணியிருக்கோம், எக் மேகி பண்ணியிருக்கோம், நிறைய மேகி பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மேகி பக்கோடா வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உள்ள வேற சீஸ் ஸ்டஃபிங் இருக்கு பாருங்க. ஆஹா, இதேவே நீங்க வந்து டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் அலாதியா இருக்கும். நீங்க வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் மேகி பக்கோடா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சூப்பரான ஸ்நாக், சின்ன பசங்க மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஸோ மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மேலே இருக்கிற கீழே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். Until then, this is Lucky signing off from Lucky's Kitchen from the series of Lucky Time. Tata and bye.